பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹிட்லர், என்னாச்சு? என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி, ஓகே, நீ எழுந்து உட்காந்துருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்காடி? இல்லைன்னா படுத்துக்கோ. ஓகே, நான் என்ன படுக்க வைக்கட்டுமா? இல்லை வேண்டாம், இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஹிட்லர், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி புரியல? ஹிட்லர், நீ மறுபடியும் இதை பண்ணினது பாட்டி தான் யோசிச்சிட்டே இருக்க. நான் தான் சொல்கிறேன்ல, பாட்டி இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. பாட்டிக்கு முன்னாடி வேணும்னா என் மேலே கோவமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க உண்மையாகவே தெரிஞ்சிட்டாங்க. ஹிட்லர், ப்ளீஸ் நம்பு. அதனால் கண்டிப்பாக எதுக்கும் பாட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இல்லடி, அது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மித்து. ஆனால் பாட்டி இதை ஏன் பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஹிட்லர், பாட்டி இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹிட்லர், நம்பு. மித்து, சரிடி. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பேசிட்டு இருக்கா? டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே. சரி, ஓகே மித்து, நீ இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ ஃபர்ஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே? இங்கே பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். நீ டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறேன்னு வருணன் நான் சொன்னார். ப்ளீஸ் நீ டைமுக்கு சாப்பிட. ஹிட்லர், அதோட நீ இங்கே இருந்தனா ஆஃபீஸ் ஒர்க்லாம் யார் பாப்பா? அதான் இங்கே லக்ஷ்மி அம்மா வைஷுலாம் இருக்காங்களே, நீ பேசாமல் ஆஃபீஸ் போகலாம்ல? மித்து, என்னடி பேசுற நீ? இப்போதைக்கு எனக்கு ஒன்றை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லடி. நீ இப்படி இங்கே இருக்கும்போது என்னால் எப்படி ஆஃபீஸில் போய் ஒர்க்லாம் பார்க்க முடியும்? இங்கே பாரு மித்து, நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத. அர்ஜுனும் வரணும் மாற்றி ஆஃபீஸை பார்த்துக்கிறாங்கடி. இங்கே பாரு மித்து, நீ கண்டதையும் போட்டு யோசிக்காத. சரியா? ஹிட்லர், டாக்டர் கிட்ட பேசிட்டியா? இல்லடி, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவர்கிட்ட பேசவே முடியல. இன்னைக்கு கண்டிப்பாக பேசி பார்க்குறேன். ஓகேவா? சரி, ஓகேடி. டேப்லெட் போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ நீ தூங்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் தூங்குவா. ஆதி, சாரி, எனக்கு முக்கியமான கேஸ் இருந்துச்சு, அதனாலதான் உங்களை மீட் பண்ணவே முடியல. சொல்லுங்க ஆதி, என்ன விஷயம்? டாக்டர், அது மித்ராவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டுமா? வாட் ஆதி, என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போட்டுமான்னு கேக்குறீங்க? ஆதி, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே, மினிமம் 2 வீக்ஸ் ஆச்சும் உங்க ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு. இப்போ வந்து திடீர்னு இன்னும் 1 வீக் கூட முடியல, அதுக்குள்ளார கூப்பிட்டு போறேன்னு சொன்னா என்ன ஆதி அர்த்தம்? டாக்டர், எனக்கு புரியுது, பட் இங்கே இருந்து அவளோட மென்டல் ஹெல்த் பாதிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அட் த சேம் டைம் மித்ராவுக்குமே இங்கே இருக்க அவ்வளவா பிடிக்கல. அதனால தான் டாக்டர், ப்ளீஸ் ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். மிஸ்டர் ஆதி, எனக்கு புரியுது, ஒரு பேஷண்ட் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகணும்னா அவங்க இருக்க என்வரான்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு. ஆனால் அவங்கள எப்படி இவ்வளோ ஏர்லியராக வீட்டுக்கு அனுப்புறதா அது யோசிக்கிறேன். டாக்டர், ஐ ஹாவ் அன் ஐடியா. வாட் அபவுட் ஹோம்னஸ்? நானும் அதான் அது யோசிச்சேன், ஹோம்னஸ் வச்சுக்கலான்னு. பட் அது என்னதான் ஹோம்னஸ் வச்சாலுமே நீங்கள் ஃபாலோஅப்க்கு கரெக்டாக வரணும், ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுத்துக்கணும், அண்ட் ப்ராப்பராக எல்லா மெடிக்கேஷனுமே அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது. பிகாஸ் 1 வீக்கில் டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகிறங்கிறது பாசிபிலிட்டியே இல்லாத ஒன்று. பட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால தான் நான் ஓகே சொல்கிறேன். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், அது ஃபாலோஅப் ரொம்ப முக்கியம் அண்ட் மெடிக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே? ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே அது, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்தே உங்களுக்கு ஹோம்னஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். அண்ட் இன்னும் ஒரு 2 டேஸ் மட்டும் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் அது. பிகாஸ் அவங்க ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 2 டேஸ் மட்டும் அப்சர்வேஷனில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகலாம். ஓகே? ஓகே டாக்டர், தேங்க்ஸ் அ லாட். ஓகே அது, அண்ட் கேட்கணும்னு இருந்தேன், கேஸ் எப்படி போயிட்டு இருக்காது? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு டாக்டர். ஓகே அது, யூ டோன்ட் வரி, கண்டிப்பாக சீக்கிரம் யார் குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். ஓகே அது, எனக்கு முக்கியமான கேஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர், அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். வாட் மாம், என்ன சொல்றீங்க? ரியலி? ஆமாடா ராகுல், நான் உண்மையை தான் சொல்றேன். இது எல்லாத்தையுமே பண்ணினது மாயா தாண்டா. மாம், நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாம், எனக்கு மாயா மேலதான் டவுட்டா இருக்குன்னு. நீங்க தான் மாம் கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த அவ பண்ணிருக்கான்னு. ஆமாண்டா ராகுல், நான் கூட அவ பண்ணிருக்க மாட்டான்னு தான் நினைச்சேன்டா. ஆனா அவ எவ்வளவு பெரிய விஷயத்த மனசாட்சி இல்லாம பண்ணிருக்கான்னு தெரியுமாடா? அதை நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு மாயா மேல ஆத்திரமா வருதுடா. மாம், இதுக்குதான் மாம் நான் தலையால அடிச்சுக்கிட்டேன், அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்கன்னு. நீங்க எங்கேயாச்சும் கேட்டீங்களா? இப்ப பாருங்க மாம், மாயா கூட சேர்ந்து தப்பே பண்ணாம நீங்களும் ஜெயிலுக்கு போறீங்க. இங்க பாருங்க மாம், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. ஒழுங்கா நடந்த எல்லாத்தையும் நீங்களே போய் ஆதிக்கிட்ட சொல்லிடுங்க மாம்.
ஐயோ டே ராகுல், நானும் இதை தான் யோசிச்சேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆதிக்கிட்ட போய் நம்ம சொல்லிடலான்னு. ஆனா மாயா என்ன டெய்லியும் மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்காடா. நீங்க என்னை பத்தி ஒரு வார்த்தை ஆதிக்கிட்ட சொன்னாலும் நான் மித்ரா உயிரை கண்டிப்பா எடுத்துருவேன். இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு அவ உயிரை எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைன்னு அவ டெய்லி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காடா. அதனால தாண்டா ஆதிக்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஒருவேளை நான் ஆதிக்கிட்ட சொல்ல போய் அவ வேற ஏதாச்சும் மித்ராவை பண்ணிடுவாளுன்னு எனக்கு எனக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருக்குடா. ச்சே, என்ன மாம் இந்த மாயா இந்த அளவுக்கு இருக்கா? நான் கூட இவ்வளவு நாள் அவ்வளவு ஒரு டம்மி பேசுன்னு தான் மாம் நினைச்சேன். ஆனா அவ எந்த அளவுக்கு கொடூரமால இறங்குவான்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை மாம். நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். அவ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கானா கண்டிப்பா மித்ராவை கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டா. ஆனா என்னமா பண்றது, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்லாம இருக்கிறதும் தப்பு தானே மாம்? ஆமாண்டா ராகுல், தப்புதான், ரொம்ப தப்புதான். எனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு எனக்கு தாண்டா தெரியும். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன்டா. ஆனால் ஒரு நாளும் ஒரு உயிரை எடுக்கணும்னு நான் நினச்சதே இல்லைடா. இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை என்னால் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே வச்சிக்கவும் முடியாமல் எவ்வளோ குற்ற உணர்ச்சியில் இருக்கேன்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா ராகுல். மாம் எனக்கு புரியுது மாம், நீங்க எவ்வளவு குற்ற உணர்ச்சியில இருக்கீங்கன்னு. ஆனா நீங்க இந்த உண்மையை ஆதிக்கிட்ட சொன்னாலும் சொல்லலைனாலும் கண்டிப்பா ஆதி உண்மை என்னங்கிறத சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவான் மாம். அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்குமே ஆதிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லலாம் தான் தோணுது. ஆனா அந்த மாயா இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க போது கண்டிப்பா அவன் மித்ரா உயிரை எடுக்கிறதுக்கு துணிய மாட்டான் மாம். அதனாலதான் மாம் நானும் யோசிக்கிறேன். சரி மாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஆமாடா ராகுல், நானும் அதை தாண்டா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆதி சீக்கிரமா மாயாதான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி அவளுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கணும்னு. ஏன்னா அவ எப்படிலாம் மனசாட்சி இல்லாம பேசினான்னு தெரியுமாடா. அதனால கண்டிப்பா அவளுக்கான தண்டனை கிடைச்சே தீரும்டா. அது எனக்கு என்னமோ ரங்கநாயகி பாட்டி மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்குடா. அவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுடா. ஆமாண்டா ஆதி, எனக்கும் அதான் தோணுதுடா. பாட்டி தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு போலீஸோட நம்ம இன்னொரு வாட்டி பாட்டியை விசாரிச்சோன்னா உண்மையை சொல்லிடுவாங்கன்னு தோணுது. இல்லடா அர்ஜுன், நானும் அப்படிதான் நினைச்சேன். பாட்டி தான் இதை பண்ணிருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஒரு பக்கம் அவங்க இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுடா. டேய் ஆதி, என்னடா சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு. ஆமாண்டா வருண், எனக்கு என்னமோ பாட்டி இதை பண்ணிருக்க மாட்டாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா மித்ராவை பாட்டி கொல்லணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் கொலை முயற்சி தானே பண்ணியிருந்திருக்கணும். ஆனா அவங்க அப்படி பண்ண கிடையாது. மித்ரா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதோட அவங்க மனசார மன்னிப்பு கேட்டதா தான் மித்ராவும் என்கிட்ட சொன்னான். ஸோ இப்படி இருக்கும்போது பாட்டி இதை பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணலடா. அதான். ஆமாதி, இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா பாட்டியோட மோட்டிவ் தேவி சொல்றதை வச்சு பார்க்கும்போது கல்யாணத்தை நிறுத்துறதா தான் இருந்திருக்கு. அவங்க மித்ராவை கொல்லணும்னு நினைக்க கிடையாது, கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சுதான் கடத்துறதுக்கே ஆள் வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீ சொல்ற பாயிண்ட் கரெக்டுடா. பாட்டி இதை பண்ணாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஐயோ டே, சரிடா, நீங்க சொல்ற மாதிரி பாட்டி தான் இதை பண்ணலனா பின்ன வேற யாருடா பண்ணிருப்பா? அதாண்டா வரும், நானும் யோசிக்கிறேன். மித்ராவை கொல்லணும்னு நினைச்சிருக்காங்கடா. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவ காயத்தோட தப்பிச்சிருக்கா, அவ்வளவுதான். ஆனா அவங்களோட மோட்டிவ் மித்ராவை கொல்லணும் தான் இருந்திருக்குடா. சத்தியமா சொல்றேன்டா வருண், அவங்க யாருன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் தெரியும்டா இந்த ஆதி யாருன்னு. டே ஆதி, ப்ளீஸ்டா, கோவப்படாதடா. இங்க பாராதி, கண்டிப்பா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குடா. அதனால போலீஸ் கண்டிப்பா குற்றவாளி யாருங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்கடா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. இல்லடா வருண், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. ஆனா சட்டப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய நாள் தேவைப்படும். ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாவே குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அதனால என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அதுல குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். என்னடா ஆதி சொல்ற? என்ன பிளான்? ஆமாண்டா ஆதி, என்ன பிளான்? சொல்றேன்டா வருண், நல்லா கேட்டுக்கோங்க. அதி சூப்பர் பிளான்டா. ஆமாண்டா அதி, செம்ம ஐடியாடா. ஆமாண்டா, இந்த பிளானை ஒரு சைடு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணினாலும் இன்னொரு சைடு நமக்கு யார் யார் மேல எல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாரையும் கண்காணிக்கணும்டா. டேய் அதி, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா இந்த பிளான் மூலியமா குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுடா. ஆனா குற்றவாளி யாருன்னு நமக்கு சின்ன க்ளூ கிடைக்கும். க்ளூ கிடைச்சா போதும்டா, குற்றவாளி நம்ம ஈஸியா நெருங்கிடலாம். யாதி, நீ சொல்ற மாதிரி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன க்ளூ கிடைச்சாவே போதும். ஆதி, நான் கேட்கணும்னே இருந்தேன். நம்ம பிசினஸ் சர்க்கிளையும் விசாரிச்சாச்சு, பெருசா இதை யாருமே பண்ணலங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஆதி, நம்ம இன்னும் விசாரிக்காத 2 ஆள் இருக்காங்க ஆதி. அது சாவித்ரியத்தையும் மாயாவும்.
டேய் அர்ஜுன், என்னடா சொல்ற? புரியல. வருண், இல்லடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சாவித்ரி அத்தை தாண்டா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஜோசியர் அது இதுன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஏன் ஒருவேளை சாவித்ரி அத்தை இதை பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுது. டேய், நீ சொல்றது சரிதான்டா. சாவித்ரி சித்தி ஓகே கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணாங்கதான். ஆனா அவங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. அதோட மாயா, அவளுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அவளை எதுக்குடா தேவையில்லாம சந்தேகப்படணும்? இல்லடா வருண், இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு சாவித்ரி அதை இதை பண்ணிருப்பாங்க, மாயா இதை பண்ணிருப்பாங்க, இவங்க இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்மளால எந்த டிசிஷனும் மேக் பண்ண முடியாது. ஆனா எல்லார் மேலேயும் ஒரு கண்ணை வைக்கிறதுல தப்பு இல்லையே. நீ சொல்றதும் சரிதான்டா. சந்தேகப்படுறதுல தப்பு இல்லதான். சரிடா ஆதி, ஃபர்ஸ்ட் நீ சொன்ன ஐடியாவே எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிப்பா அது மூலியமா க்ளூ கிடைக்கும். ஓகே சரிடா, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நீங்க 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்டு அந்த மீட்டிங் என்னாச்சுங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சரிடா ஆதி, நாங்க பாத்துக்கிறோம். சரிடா, நான் போய் நான் சொன்ன ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எல்லா வேலையும் பாக்குறேன். ஓகேடா ஆதி, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. கண்டிப்பா மீன் இந்த வழியில மாட்டிக்கும் இல்ல வருண், மாட்டணும். மித்துமா, இன்னும் ஒரு வாய்டா. வேணா லக்ஷ்மிமா, போதும். மா அவதான் போதுன்னு சொல்றால, விடுங்கம்மா. ஆமா லக்ஷ்மிமா, போதும். சரிடா, ஆனா நைட்டுக்கு நல்லா சாப்பிடணும், சரியா? லக்ஷ்மிமா, நீங்களாச்சும் வைஷு கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவ ஏன் லக்ஷ்மிமா அங்க போகாம இங்கே இருக்கா? அவளை அங்க போக சொல்லலாம்ல. என்ன மித்து, என்னடி பேசுற நீ நானும் ஒன்னா கல்யாணம் ஆகி ஒரே வீட்டுக்கு வாழ போறோன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். 2 பேரும் ஒன்னா அந்த வீட்டுக்கு போகணும் தானடி நினைச்சோம். இப்போ நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்? வைஷு, என்னடி பேசுற நீ? லக்ஷ்மிமா, நீங்களாச்சும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. தூ, என்னடா பேசுற நீங்க 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரிடா. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 பேரும் புகுந்த வீட்டுக்கு போகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ நீங்க இப்படி இருக்கும்போது நான் வைஷுவை மட்டும் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? இங்க பாருடா மித்து, வைஷு எடுத்திருக்க முடிவு ரொம்ப சரியான முடிவுடா. நீ இதெல்லாம் பத்தி எதுவும் யோசிக்காத, சரியா? இல்லை லக்ஷ்மிமா, அது மித்து போதும்டி, அது எதுன்னு எதுவுமே சொல்ல வேண்டாம். என்னடி, உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டியா? இங்க பாரு மித்து, உனக்கு ஃபர்ஸ்ட் குணமாகணும்டி. அதை பத்தி மட்டும் தாண்டி இப்போதைக்கு எங்க எல்லாருக்குமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. உனக்கு குணமாகி முடிச்சதுக்கு அப்புறம் உன் கூட நான் அந்த வீட்டுக்கு வரணும் மித்து. தயவு செஞ்சு நீ இதை பத்திலாம் யோசிக்காத மித்து, ப்ளீஸ் டி. வைஷு, அழாதடா, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும், சரியா? அழாதடா மித்து, அழாதடி, எல்லாம் சீக்கிரமாவே சரியாகிடும், சரியா? அதோட மித்து, நீ நானும் புகுந்த வீட்டுக்கு ஒன்னா சேர்ந்து போற நேரம் வந்துருச்சுடி. இன்னும் 2 நாள்ல உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு ஆதி சார் டாக்டர் கிட்ட பேசியிருக்காராம். அதனால நீ கவலைப்படாத. 2 நாள்ல நீ நானும் நம்ம புகுந்த வீட்டுக்கு போறோம். ஓகே? லவ் யூ வைஷு. லவ் யூ டூடி மித்து. சீக்கிரமாவே எல்லாம் சரியாகிடும். நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம், சரியா? சரிடா மித்து, நர்ஸ் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்கடா ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக. நாங்க போயிட்டு கொஞ்சம் லேட்டா வரோம், சரியா? சரி லக்ஷ்மிமா, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க, டைம் ரொம்ப ஆகிட்டு. சரிடா மித்து, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ ஃபர்ஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? சரி லக்ஷ்மிமா. மகாக்கா, வாங்க வாங்க. ராகேஷ், உட்காருங்க. இருக்கட்டும் தேவி, வெற்றி இருக்காரா? அண்ணன் உள்ளதா இருக்கு, நான் வர சொல்றேன். நீங்க 2 பேரும் உட்காருங்க. சரி தேவி, நீ வர சொல். அக்கி, நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. இருக்கட்டும் வெற்றி. மித்ரா எப்படி இருக்காங்க? இருக்கா, இதோ இப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். வெற்றி ப்ளீஸ் வெற்றி, ஃபீல் பண்ணாதீங்க. மித்ராவுக்கு சீக்கிரமா குணமாகிடும். அம்மா படி, சீக்கிரமாவே அவங்களுக்கு குணமாகிடும். என்னமோ ராக்கி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, அவ சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்காக கடவுள் மறுபடியும் அவளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு தான் எனக்கு சத்தியமா தெரியல. எல்லாம் சீக்கிரமா சரியாகணும். வெற்றி, எங்களுக்கு புரியுது வெற்றி. சீக்கிரமாகவே மித்ராவுக்கு சரியாகிடும். ப்ளீஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க வெற்றி. அப்புறம் ஏற்கனவே நீங்கள் நிறைய நாள் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டீங்க. ஸோ எப்போ வெற்றி ஆஃபீஸ் வரதா இருக்கீங்க? அம்மா வெற்றி, ஆல்ரெடி நிறைய லீவ் எடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே லீவ் எடுத்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளீஸ் வெற்றி, ஆஃபீஸ்க்கு வாங்க. ராக்கி, என்னால் இந்த நிலைமையில எல்லாரையும் விட்டுட்டு எப்படி ராக்கி ஆஃபீஸ்க்குலாம் வர முடியும்? வெற்றி புரியுது வெற்றி, வேலையே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அதோட இங்கே இருந்தீங்கன்னா இதே ஞாபகத்தில் தான் வெற்றி இருப்பீங்க. அதோட எல்லாருக்கும் நீங்கள் தானே வெற்றி தைரியம் சொல்லணும். இப்படி நீங்களே உடஞ்சி போய் உட்காந்தா எப்படி? அதனால தான் வெற்றி சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு சேஞ்ச்காச்சும் ஆஃபீஸ் வர ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஆமாம் படி, ஆஃபீஸ் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க படி. ஆக்சுவலாக அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்தோம். ஓகே ராக்கி, கண்டிப்பாக ஆஃபீஸ் வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ நீங்கள் 2 பேரும் வந்ததுக்கு. வெற்றி, நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இங்கே பாருங்கள் வெற்றி, எல்லாம் சீக்கிரமாக சரியாகிடும். உங்கள் தங்கச்சி சீக்கிரமாகவே
குணமாகிடுவாங்க. சரியா? ம் தேங்க்ஸ் மகா. சரி ஓகே படி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே ராக்கி, பாய் பாய் மகா. ஆதி இவன் இங்க என்ன பண்றான்? நம்ம வீட்டுக்கு இவன் எதுக்கு வந்திருக்கான்? ஒருவேளை ஆதிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ? சாச்சா, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹே ஹாய் ஆதி, என்ன ஆதி திடீர்னு வீட்டுக்குலாம் வந்திருக்க? என்னாச்சு ஆதி? ஹாய் மாயா, என்னாச்சு? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனாகவும் படபடப்பாகவும் இருக்க? ஆ என்ன டென்ஷனா? சாச்சா, அப்படிலாம் இல்லாதி. நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இல்லாதி, திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கியா? நீ வீட்டுக்குலாம் வரமாட்டல ஆதி, அதான் கேட்டேன். சரி ஆதி, ஃபர்ஸ்ட் உட்காராதி. ம் ஓகே மாயா. ஆதி என்ன விஷயம் ஆதி? வீடு தேடிலாம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை மாயா, ஒரு முக்கியமான விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அதான். என்ன முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? ஹா என்னது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் ஆதி? மாயா, நீ எதுக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? மாயா, நான் முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் சொன்னேன். ஆனால் உன் கூட சொல்லவே இல்லையே. உங்கள் டாடி இருக்காரா? அவர்கிட்ட பிஸ்னஸ் சம்மந்தமாக கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். டாடி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கானா? நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். எங்கடா இவனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமோன்னு. தேங்க் காட். மாயா ஹா ஆதி? மாயா, நான் பேசுறது காதுல விழுதா? அங்கிள் இருக்காரான்னு கேட்டேன். ஹா என்னது? டாடியா? டாடி கொஞ்சம் வெளியில போயிருக்காரு ஆதி. ஓ சரி மாயா, அங்கிளை பார்க்கலாம் தான் வந்தேன். சரி ஓகே மாயா, அங்கிள் வந்தாருன்னா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. அண்ட் எனக்கு அவரை கால் பண்ண சொல்லு மாயா. ஓகே, நான் கிளம்புறேன். ஆ ஓகே ஆதி, கண்டிப்பா சொல்றேன். ஆதி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. ம் சொல்லு மாயா, என்ன? அது ஆதி, மித்ரா இப்போ எப்படி இருக்கா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாயா. ஓ சரி ஆதி. ஆதி, நீ ஒன்றும் கவலைப்படாத ஆதி. மித்ராவுக்கு சீக்கிரமா குணமாகிடும். ம் சரி மாயா, அப்போ நான் கிளம்புறேன். ஆதி வெயிட் ஆதி. அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல இருக்காதி? என்ன மாயா? இல்லாதி, அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதா? இன்னும் இல்ல மாயா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பட் சீக்கிரமாவே குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க மாயா. சரியாதி, நீ ஒன்றும் கவலைப்படாதாதி. சீக்கிரமாவே போலீஸ் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ம் ஆமா மாயா, நானும் அதான் நினைக்கிறேன், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. சரி மாயா, அப்ப நான் கிளம்புறேன். ம் ஓகே ஆதி, பாய். திடீர்னு இந்த ஆதி வீட்டுக்கெலாம் வந்திருக்கான். நான் எவ்வளோ நாள் கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். அப்பெல்லாம் வராதவன் இப்போ எதுக்கு வந்திருக்கான்? ஒருவேளை அவன் உண்மையாகவே டாடியை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பானா? இல்லை என் மேலே சந்தேகப்பட்டு வந்திருப்பானா? சாச்சா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு நான் எதையுமே பண்ணலை. பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி இவனுக்கு என் மேலே சந்தேகம் வந்திருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் டாடியை பார்க்க தான் வந்திருக்கான் போல. ஒரு பக்கம் ஒன்று பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்காது. போலீஸ் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்பாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்க போல இருக்கேன். ஆனால் ஆதி, நான் தான் இதை பண்ணினேன்னு போலீஸால மட்டும் இல்லை, வேற யாராலே கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பிளானு அந்த அளவுக்கு பக்காவான பிளானு. என்ன ஆதி, திடீர்னு நம்ம கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். எதை பத்தி பேச போறான்? ஒருவேளை மித்ரா விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பானோ? ஆதி, என்ன ஆதி ஏதோ பேசணும்னு சொன்னி? ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். என்ன ஆதி? இங்க பாருங்க அத்தை, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேட்கிறேன். உங்களுக்கும் இந்த தீ விபத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? என்ன ஆதி, என்ன ஆதி இப்படிலாம் கேட்குற? நான் எதுக்கு ஆதி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும்? அதேதான் அத்தை என்னோட கேள்வியும். நீங்க இதை பண்ணிருக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க அம்மா மனசை கலைச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக ஏதேதோ ட்ரை பண்ணீங்க தானே. அப்போ நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக இதை பண்ணிருக்க கூடாது. ஆதி, நீ சொல்றது கரெக்டு தான் ஆதி. நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லாதி. அதோட இந்த காரியம் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ மோசமானவளும் இல்லாதி. என்ன நம்பு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதி. ஆதி, என்னாதி யோசிக்கிற? இங்கே பாராதி, நான் என் புள்ள ராகுல் மேலே சத்தியமாக சொல்கிறாதி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதி. ப்ளீஸ் நம்பு. ஒன்றும் இல்லை அத்தை, நீங்க போங்க. என்ன ஆதி, துருவி என்கிட்ட ஏதாச்சும் கேட்பான்னு பார்த்தா அவன் ஒன்றும் இல்லை போங்கன்னு சொல்லிட்டான். ஐயோ கடவுளே, எனக்கு வேற ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்கு. பேசாம மாயா தான் இதை எல்லாத்தையும் பண்ணினான்னு ஆதிக்கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னாலும் சரி, பேசாம ஆதிக்கிட்ட இப்பவே எல்லாத்தையும் சொல்லிடலாம். அத்தை என்னாச்சு? உங்களை போ சொன்னத்தை? இல்லாதி, அது என்னத்தை? நான் தான் உங்களை போங்கன்னு சொல்லிட்டேனே, பின்ன என்னத்தை? இல்லாதி, அது ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வரேன். சரியாதி, நீ போய் பேசிட்டு வா.
என்ன இது அதுகிட்ட சொல்லலான்னு ஒரு பக்கம் தோணுது, ஒரு பக்கம் அந்த மாயாவை நினைச்சா பயமாவும் இருக்குது. என்ன ஆனாலும் சரி, இதே குற்ற உணர்ச்சியோட என்னால இருக்க முடியல. அதுகிட்ட இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். மாயா, இவ எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான்னு தெரியலையே. ச்சே, இவ என்ன இப்படி விடாம கால் பண்ணிட்டே இருக்கா? ஐயோ கடவுளே. ஹலோ. என்னாண்டி இவ்வளோ நேரமாக கால் பண்ணிட்டே இருக்கேன், காலை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னாண்டி பயம் விட்டு போச்சா? இங்க பாரு மாயா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் எனக்கு கால் பண்ணாத, மெசேஜ்லாம் பண்ணாதுன்னு. ஏமாயா இப்படி விடாம கால் பண்ணிட்டே இருக்கேன். இங்க பாரு மாயா, இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காத. என்னாண்டி நீங்க ஏதோ என் லவ்வர் மாதிரி நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்காக தான் கால் பண்ற மாதிரியும் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஆண்டி, எனக்கும் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை தான். ஏன்னா என்னையும் நீங்கள் எதிர்த்து பேசிட்டீங்க. ஆனாலும் ஒரு பக்கம் நீங்கள் எங்கே எல்லா உண்மையும் ஆதிக்கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கேன் ஆண்டி. அதனால தான் நான் விடாமல் உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க ஆண்டி, மறுபடியும் உங்களுக்கு நான் ஒரு ஜென்ரல் ரிமைண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஆண்டி, நான் தான் இதை பண்ணினேன்னு ஆதிக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்கப்புறம் மித்ரா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. மாயா, என்ன மாயா நீ இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க? இங்க பாரு மாயா, இதெல்லாம் ரொம்ப தப்பு மாயா. என்னாலும் சரி மாயா, என்னால இதே குற்ற உணர்ச்சியோட இருக்க முடியல. நான் ஆதிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன் மாயா. ஓ அப்படியா, சரி ஓகே ஆண்டி, நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தாராளமாக போய் ஆதிக்கிட்ட சொல்லுங்க ஆண்டி. என்ன போட்டோவா? என்ன போட்டோ? என்ன இவ மித்ரா பக்கத்துல கத்தியோட நிக்கிறா? ஐயோ கடவுளே. என்ன ஆண்டி, ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு? மாயா, என்ன மாயா இது? பாவம் மித்ரா தூங்கிட்டு இருக்கா, அவ பக்கத்துல நீ எதுக்கு மாயா கத்தியோட நின்னுட்டு இருக்க? பின்ன என்ன வேற என்ன ஆண்டி பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு தான் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அவ்வளோ சொன்னேன். என்னை பத்தி ஒரு வார்த்தை நீங்க ஆதிக்கிட்ட சொன்னாலும் மித்ராவனா மேல அனுப்பிடுவேன்னு. அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஆதிக்கிட்ட சொல்லுவேன்னு ஒத்த காலில் நின்னா அதான் ஆண்டி உங்களுக்கு சாம்பிள் காட்ட வேண்டாம். இப்போ மித்ராவுக்கு தூரமா வச்சிருக்க இந்த கத்திய அவ கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆண்டி ஆகும்? என்ன மாயா மாயா ப்ளீஸ் மாயா, மித்ரா எதுவும் பண்ணிடாத மாயா. சரி மாயா, நான் அதுக்கிட்ட எதுவும் சொல்லல. ப்ளீஸ் மாயா, நீ அங்கேருந்து கிளம்பு மாயா. அப்படி வாங்க வலிக்கு மயிலேனா யாருக்கு போடாதான். இங்க பாருங்க ஆண்டி, இப்போ என்ன சமாதானப்படுத்தி அங்கேருந்து நான் வெளியில போகணுங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டு அப்புறம் ஆதிக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தப்பு கணக்கு போடாதீங்க ஆண்டி. ஏன்னா நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக அவளை மேல அனுப்ப கூட நான் ரெடியா இருக்கேன். ஐயோ சரி மாயா, நான் அதுக்கிட்ட சொல்லல, போதுமா? தயவு செஞ்சு இங்க கிளம்பு மாயா. கண்டிப்பா ஆண்டி, இதோ இப்பவே கிளம்புறேன். ஆனா மித்ரா உயிர் போறதும் போகாம இருக்கிறதும் உங்க கையில தான் ஆண்டி இருக்கு, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் போனை வைக்கிறேன். என்ன இது, அதுக்கிட்ட எனக்கு எல்லாத்தையும் சொல்லிடலான்னு பார்த்தா இவ என்னடா கத்தியோட மித்ரா பக்கம் நின்றுட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, இவளை யாரு மித்ராவை பாக்குறதுக்கு அலோ பண்றது? ஐயோ அது சரி, இவளுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியே தரணும். அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நடிச்சுதான் மித்ராவை பக்கம் உள்ள போயிருந்திருப்பா. ஐயோ இப்போ என்ன பண்றது? சொல்லுங்க அத்தை, என்ன சொல்லணும்னு சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லாதி, நீ தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரையுமே விசாரிக்க சொல்லாதி போலீஸ் கிட்ட. அப்பதானே அதை சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓ சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க.